வணக்கம். நான் டாக்டர் மீனா, குழந்தைங்களுக்கான இரத்தம் மற்றும் புற்றுநோய் நிபுணர். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் கடைசி வாரம் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறன் குறைபாடு வாரமாக அனுசரிக்கப்படுது. அதாவது பிரைமரி இம்யூனோ டெஃபிஷியன்சி வீக். அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, பொதுவாக ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு 6லேருந்து 8 வரலும் நோய் தொற்று வரலாம். அதாவது சளி, இருமல், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இதுவே குழந்தைங்க வளர வளர அவங்களோட எதிர்ப்பு சக்தி மேம்படையும் போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது கம்மியாகும். நோய் எதிர்ப்பாற்றல் குறைபாடு இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். நீண்ட நாட்கள் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் க்யூர் ஆகாமல் இருக்கலாம். மருத்துவமனையில் அடிக்கடி அனுமதிக்கிற மாதிரி தேவைப்படலாம். தீவிர சிகிச்சை பிரிவு கூட தேவைப்படலாம். அந்த காலத்தில் குழந்தைங்களுக்கு சிவியராக நுரையீரலில் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தாலோ, மூளைக்காய்ச்சல் வந்தாலோ, எலும்பு மஜ்ஜையில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலோ, தீராத வயிற்றுப்போக்கு இருந்தாலோ நமக்கு எதனால் வருது அப்படின்றது தெரியாது. பரிசோதனைகளும் கிடையாது, மருத்துவ வசதிகளும் கிடையாது. இப்போ இருக்க காலகட்டத்தில் நவீன பரிசோதனையின் மூலமாக இந்த நோய் எதிர்ப்பாற்றல் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்றத நம்மளால ஆரம்ப காலத்திலேயே கண்டறிய முடியும். இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம ஆரம்ப காலத்திலேயே கண்டறிஞ்சோன்னா நோய் தீவிரமடைவதை நம்ம மருந்துகளால் கட்டுப்படுத்தவும் முடியும். எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை, அதாவது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மூலமாக குணப்படுத்தவும் முடியும்.